ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கடையில் தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்டானையும் மார்க்கெட்டில் காரமணிக்காய் கிடைக்கும் இப்போது. ஸோ காரமணிக்காயில் இப்போ நம்ம கொட்டை எடுத்து தான் கடையில் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் வச்சுக்கலாங்க. நம்ம உரித்து வச்சுருக்க பச்சை காராமணி கொட்டை ஒரு கப் எடுத்திருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. மிளகாயில் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 10 சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய். கூடவே ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 10 பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 4 வெட்டி சேர்த்துக்கலாம். இப்போது கொட்டை வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. கூடவே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாங்க. ரெண்டு விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள் வெந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூடவே கல்லுப்பு புளியும் சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்க. தண்ணி வடிச்சிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. சாதத்துக்குன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்னஸாகவே வச்சுக்கோங்க. நான் தோசைக்குன்றதுனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கடையில். இப்போ நம்ம இதை கொதிக்கட்டும், நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. கூடவே உளுந்து 1 ஸ்பூனும் வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாங்க. இது வதங்கினதும் இப்போ நம்ம தூக்கி நம்ம கொதிக்க வச்சுருக்க சாம்பாரில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹெல்த்தியும் கூட. காரமணி கூட ரொம்ப ஹெல்த்தி. இப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்தாலையும். இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட கடையில் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.